மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சிஎல்ஐ சுகுணா மேடம், நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு எவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரைனிங் சென்டரில் இருக்கிறோம். இங்கே போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பாராட்டி என்ன பண்ண போகிறோம் மேடம்? நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி மெடிக்கல் லீவ் வாங்கிட்டு வந்தேன். டிஎஸ்பி சார் சொன்னாங்க 2 நாளாக ஓபி பார்த்துருக்கேன் மேடம். ஜிஹெச்சில் ஓபி பார்த்துருக்கேன். ஓபியில் எனக்கு 186. உடனே போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொன்னாங்க டாக்டர். இசிஜி எடுக்க சொன்னாங்க. இசிஜியில் ப்ராப்ளம் மேடம். அந்த இசிஜியை பார்த்துட்டு டாக்டர் உடனே போய்ட்டு நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும், உங்கள் செஸ்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்றாங்க மேடம். என்ன ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு மேடம். ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு தான் நான் ஏற்கனவே கேட்டேன். ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு போகலான்னு சொன்னீங்க. ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு நான் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு லீவு கேட்குறேன். ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க? என் மேலே எதுக்கு விரோதம் பாராட்டுறீங்க? எனக்கு இன்னும் 5 மாதம் தான் இருக்குது மேடம் சர்வீஸ் முடிய. 37 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டேன் மேடம். ஏன் மேடம் நான் முன்னாடியே வாங்கியிருக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் இன்னும் விசாரணையில் இருக்குது. 7 வருஷமாக 120 நாளில் ஒரு திருப்பி விசாரித்து முடிக்கணும்னு ஜிஓ சொல்லுது. பாருங்கள் மேடம், அதில் நான் ஒழுங்காக ரிட்டையர்ட் ஆகணும் இல்லையான்னு எனக்கு தெரியல. அதற்காக நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கிறேன். வெந்த பொருளில் வேலை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன நான் துரோகம் செஞ்சேன்? உங்கள் மகளுக்கு அழைச்சிட்டு போய் சீட் வாங்கி கொடுத்தனே ஜேம்ஸ் ஸ்கூலில், அதுக்காகவே அந்த நன்றியை நீங்கள் காட்டுறீங்க? நீங்கள் நல்லா இருக்கணும் மேடம். உங்களுக்காக டெய்லி உங்களுக்காக, உங்கள் கணவருக்காக, உங்கள் மகனுக்காக, உங்கள் மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் மேடம். தினமும் ஜெபிக்கிறேன். என்னை வேதனைப்படுத்தாதீங்க மேடம் தயவுசெய்து. எனக்கு ரொம்ப நான் ஹார்ட் பிரச்சனையில் இருக்கேன், அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். முடியல மேடம். ப்ளீஸ், நான் ஒரு நல்ல போலீஸ் மேடம். தமிழ்நாடு காவல்துறை அந்த அளவுக்கு நேசிச்ச மேடம். கடைசி கட்டத்தில் உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் உங்களை விரோதம் பாராட்டல. ஆனால் கூட வேலை செய்கிறவங்க, கீழே வேலை செய்கிறவங்கள அவங்களோட பிரச்சனை என்ன பேசுங்க மேடம். கொஞ்சம் சரிங்க மேடம். இதை தான் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் கடன்றீங்க? என்னால் முடியல மேடம். ப்ளீஸ், என் மரணத்துக்கு நீங்கள் காரணம் ஆயிடாதீங்க. கண்டிப்பாக மேடம், என் மரணத்துக்கு நீங்கள் காரணம் ஆயிடாதீங்க மேடம். நான் ரொம்ப பாவம் மேடம். நான் கடவுள் பிள்ளை. உங்களுக்கு தெரியாது நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் கூட மேடம் நான் பிறருக்கு உதவி செய்யணும்னு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு நல்ல ஜீவன் மேடம். தேவ பிள்ளை மேடம். நான் ஏன் என்ன வேதனை பார்க்குறீங்க? உங்களுக்கு அதனால் என்ன லாபம் மேடம்? எப்போ நீங்கள் சொல்லாத நான் கேட்காம இருந்திருக்கேன் மேடம். கொஞ்சம் நான் பேசுவேன் மேடம், ஜாலியாக பேசுவோம். உங்கள்கிட்ட அன்றைக்கி கூட நீங்கள் லீவ் கொடுக்கலன்னா மேடம், இது இன்ஸ்பெக்டராக இருக்குது, உங்களுக்கு தெரியலையா? இது மெடிக்கல் லீவ் மேடம், டாக்டர் சேங்ஷன் பண்ணது. நான் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு லீவ் வாங்க போகிறதுக்கு முன்னாடி டிஎஸ்பி சார், உங்களுக்கு மேலதிகாரி, எனக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், அவர் கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன்னு பேசுகிறீங்க. எப்படி மேடம்? நமக்கு இங்கே இருக்கிறது பிரின்ஸிபல் இல்லாதனால வைஸ் பிரின்ஸிபல் தான் ஃபுல் இன்சார்ஜ். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரை விட பெரிய ஆளாக நினைக்கிறீங்க. அப்படி தலகண்ண இருக்கக்கூடாது மேடம். நீ வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு அன்பு செய்யுங்க. நான் உங்களை வேலை வாங்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் வாங்குகிற வேலையும் எப்படி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அன்பை காட்டி வாங்குங்க மேடம். நீ அதிகாரம் பண்ணுறதுனாலையோ நாங்கள் உங்கள் அடிமை இல்லை மேடம். நான் காவல்துறையில் வேலை பார்க்குறேன். நான் சுகுணாவோட அடிமை கிடையாது. நான் சுகுணாவோட அடிமை ஜான் கென்னடி கிடையாது. நான் காவல்துறையில் ஒரு உதவி ஆய்வாளர். நான் உதவி ஆய்வாளர் ஆச்சு 20 வருடங்கள். நான் அடுத்த ப்ரொமோஷன் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கிறேன். 20 வருடங்கள் எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடையாது. தயவுசெய்து மேடம், ப்ளீஸ், நான் இப்போயும் சொல்கிறேன், எங்கே போனாலும் நீங்களாம் ஒரு எஸ்பி ஆக போகிறீங்க. நீங்கள் மற்றவங்களை, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனைகளை பேசி அவங்களுக்கு உரிய நேரத்தில், தேவையான நேரத்தில் லீவை கொடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இல்லைன்னா என்னையா நிற்பாங்க போலீஸ் இந்த காலத்தில். ஆனால் கொஞ்சம் அவங்கள அன்பு செய்யுங்க மேடம். அவங்க குடும்பத்தை பாருங்கள். உண்மையான பிரச்சனை இருக்கிறவங்கள கண்ணோக்கி பாருங்கள். நான் என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். ஏன்னா திருமண வயசு அவளுக்கு கிட்டத்தட்ட 29 வயசு தாண்டிட்டான் என்னுடைய மகள். எனக்கு 5 மாதம் சர்வீஸ் இருக்குது மேடம். நான் இப்போ ட்ரைனிங் இருந்தால் கூட வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரைனிங்கில் லீவில் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் போகவே இல்லை. ட்ரைனிங் முடிஞ்சோன்னு தான் நான் உங்கள்கிட்ட லீவு கேட்குறேன். ஏன் மேடம் இப்படி என்ன பண்ணுறீங்க தேவையில்லாமல்? எத்தனை பெண் போலீஸ் கூட நான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ பேரோட இது பொம்பளை போலீஸ் ட்ரைனிங்கை 3வது ட்ரைனிங் முடிக்கிறேன் மேடம்.
ஆனால் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங். ஆனால் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? டிஎஸ்பி மேலே பழிய போடுறீங்க. ஒரு அபாண்டமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு டிஎஸ்பி தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்க. டிஎஸ்பி சார் நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்கிறார். என்ன மேடம்? இப்போ ஆண்கள்னால் என்ன நினச்சிட்ருக்கீங்க? எல்லாமே பொறுக்கி போயிடணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது மேடம். நல்லவங்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க மேடம். உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொன்னீங்க, உடனே உங்கள் கூட வந்துட்டு வேறு ஸ்கூல் மாற்றணும்னு சொல்லி உடனே வந்துட்டு சீட்டு வாங்கி கொடுத்தேனே, இந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னீங்க, ஸ்வீட் வாங்கியெல்லாம் கொடுத்தீங்க, ஸ்வீட் பாக்ஸ். பார்த்து மேடம், கவனமாக இருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னுமே நீங்கள் கெட்டு போகணும்னு நான் நினைக்கல. நீங்கள் எஸ்பி வரைக்கும் வரணும், ஆனால் நல்லா வேலை பார்க்கணும் மேடம். ப்ளீஸ் மேடம், என்னை அழ வைக்காதீங்க. என் சர்வீஸ் இன்னும் 5 months இருக்குது. நான் உங்களுக்கு வயசில் மூத்தவன். உங்களுடைய தகப்பனார் வயசு இருக்கும் எனக்கு. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 42 43 தான் இருப்பீங்க ஏஜ். என்ன மேடம் உங்கள்கிட்ட நான் தப்பாக நடந்திருக்கிறேன்? எதற்காக இந்த கோபம் என் மேலே? எதற்காக இப்படி வந்துட்டு இப்படி பண்ணுறீங்க? வேண்டாம் மேடம், ப்ளீஸ். கடவுள் உங்களை காப்பாற்றட்டும். ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக. தேங்க்யூ. மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர்.